கங்க்ராச்சுலேஷன். உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். என்னையா பார்த்திருக்க முடியாத? உங்க பேர் என்ன? ராமலிங்கம். இல்ல, உங்களை நான் பார்த்திருக்கேன். சாதாரணமா நான் பார்த்த முகங்களை மறக்கிறதே இல்ல. உங்க குரலை கூட எங்கேயோ கேட்டதா ஞாபகம் இருக்கு. இருங்க, உங்களை நான் எங்க பார்த்தேன்னு கரெக்டா சொல்றேன் பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சுந்தரி உள்ள விளையாடுறியா? எவ்வளவு நேரம் ஆச்சு? ரெடியா? வந்துட்டேன். இதோ உன்னையா கூப்பிட்டேன். உனக்கு எனக்கு என்ன? எங்க வருது? ஏதோ வருது, ஏதோ வருது. பாமா கண்ணு, வலது கால முன்னால எடுத்து வச்சுப்பா. வாராஜா. ஐயோ கொலைரா, அவனையா மிரட்டுற? சும்மா இருக்கிறேன். நடராஜா வாங்கினா இப்ப என்ன வெக்க வந்துருச்சு? அடியா சந்தான சுந்தரி, என்ன ஒன்ன புடிச்சு அவன் தள்ளிக்கிட்டு இருக்கான், அவனை புடிச்சு நீ தள்ளுறீ? மகனே, என்ன என்னடா பண்ண சொல்ற? உன் மாமே மகா பாவி இந்த விசேஷத்துக்கு வரல, கடைசி தவணை கட்டுற நாள் அதுக்கும் வரல. நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க வாங்க. ஜமந்தி ஜமந்தி பாத்தீங்களா? சொன்னபடியே வந்துட்டேன் ஜமந்தி. அடாடாடாடாடா, வாக்கு தவறாத சத்தியவா. வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு பீச்சில இருந்து நேர வர்றீங்களா? ஜமந்தி, என்ன மரியாதை, என்ன பக்தி. கடைசி தவணை கட்டுறதுக்கு வெத்தலை பாக்கு புஷ்பம் பழத்தோட வந்திருக்கீங்க. சம்பந்தி, இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வரல, இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன். இன்விடேஷனா? ஏயா, என் கடைசி தவணையை கட்ட முடியல, இன்னொரு கல்யாணமா? கல்யாணம் இல்ல சம்பந்தி, வளகாப்பு சீமந்தம். வளகாப்பு சீமந்தம் யாருக்கு? என் பொண்ணுக்கு. அட பாவி, அங்கங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கியா நீ? உங்க மூத்தமாருடைய சம்சாரம், என் மக வடிவுக்கு வளகாப்பு. ஏன் சம்பந்தி, உங்களுக்கு பேர வேணுமா பேத்தியா வேணுமா? நான் லேச விட மாட்டேன். போலீஸ் போலீஸ். போலீஸுக்கு போகாதீங்கப்பா, நான் தான் மாட்டிக்குவேன். அட பாவி, என் மகன் வரதட்சணை இல்லாம கட்டின வேட்டியும் போட்ட மாதிரி கழட்ட மாட்டான்னு சவால் விட்டனடா. அப்பா, உங்க சவாலை நான் என்னைக்கும் மீற மாட்டேன். மீறிட்டியே, வடிவுக்கு வளகாப்புன்னு சொல்றானே. அப்பா, கட்டின வேட்டியும் போட்ட மாலையும் தானப்பா மாத்த கூடாதுன்னு சொன்னீங்க. நான் மாமனார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. ஐயோ, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துலயே இருப்பேன்னு நினைச்சனடா. அப்பா அப்பான்னு சொல்லும் போதெல்லாம் மூத்தவரு தான் ஒரு அப்பா ஆக போறேன்னு சொல்ல வந்தாரு. முழுசா எங்க சொல்ல விட்டீங்க நீங்க? முடிச்சுட்டானே முடிச்சுட்டானே. ஐயோ, எனக்கு மயக்கமா வருது, என்ன புடிகடா புடிகடா. பவுடர் ஸ்னோ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு வர அழகை விட மஞ்சள் குங்குமத்தில் அழகு கொஞ்சம் கூடவே தெரியுது. ஆண்டவர் பெண்களுக்கு முதல்ல கொடுக்கறதும் அழகத்தான், பரீட்சிக்கிறதும் அதே அழகத்தான். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் உன் அழகு அதிகமாகிட்டே போகுது. அது எப்படி சொல்றாங்க? மோகன், இன்னொருத்தர் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. நான் எப்பவுமே பிராங்க், மனசுல பட்டதை சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லுவீங்க? சொல்ல துணிஞ்ச என்னை விட செய்ய துணிஞ்ச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். என்ன வளரீங்க? நான் என்ன அந்த குருட்டு கிழவனா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? அன்னைக்கு ஜெயிலுக்கு போன சோமுவ சிலோனுக்கு போயிருக்கான் போய் சொல்லி ஏமாத்தின. எனக்கு சோமுன்னு சொல்லி வேற யாரையோ. மோகன், என்னடா இது, இவனுக்கு உண்மையெல்லாம் தெரிச்சு போச்சே, ஒருவேளை குட்டை வெளிப்படுத்திடுவானு பயப்படுறியா? உன் பேரு தப்பு இல்ல, அனுபவிக்க வேண்டிய வயசுல அந்த மடையன் ஒரிஜினல் சோமு ஜெயிலுக்கு போயிட்டானே, பாவம். நீ என்ன செய்வே? நீங்க பேசுறது கூடி சீக்கிரம் ஊர் உலகமே பேச போற சுவையான செய்தி. இதை நான் அம்பலப்படுத்தி ஆதாரபூர்வமா நிரூபிச்சிட்டேன்னா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்? மிரட்டுறீங்களா? எதுக்கும் துணிஞ்சிட்டியா? பிடிச்சதான் பிடிச்ச ஒரு கேடி பெயரையா பார்த்து பிடிக்கணும். வந்து இருக்கிறவன் சோமுதாங்க நினைப்பில வாழ அந்த கடவுளும் கூடி சீக்கிரம் மண்டையை போட்டுடுவான். அப்புறம் நீ அந்த ராஜலிங்கத்தோட சிவகாமி போவீங்க. போ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்டர் மோகன். உங்க பேங்க் ராபரி விஷயமா இன்வெஸ்டிகேஷன் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, எங்க இந்த பக்கம்? இவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சோமு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் பேங்க்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அடிக்கடி இங்க வந்து பார்த்துட்டு போலான்னு. ஐ சீ. சார் உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல இருக்குது, நான் வரேன். நான் சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். ராஜலிங்கம் இங்க வந்தானா? இல்லைங்களே.
எதிர்பார்த்ததுதான். என்ன அவன் புரிஞ்சுக்கிட்டான். இனிமே இங்க வரமாட்டான். ஐயோ, என் குழந்தை. குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க. ராஜலிங்கம் அந்த குழந்தைக்கு ஒரு குறைய வராம பாத்துக்குவான். அவனை எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரேஞ்ச் ஃபெலோ. அவனுக்கு உங்க குழந்தை மேல இருக்கிற அளவு கடந்த பிரியத்தினால தானே தன் தலையை தூக்கு கைத்துல மாட்டிக்க துணிஞ்சிட்டான். இனிமே அவன் தப்ப முடியாது. எல்லாரும் அசதிச்சீங்கல்ல. இப்ப வந்திருக்கிறது உண்மையான சோம் இல்ல, கொள்ளைக்கார ராஜலிங்கம். உங்களுக்கு வரதட்சணா கொடுத்த பணம் சிவங்க சம்பாதிச்ச பணம் இல்ல, என் பேங்க்ல கொள்ளையடிச்ச பணம். சிவகாமிக்கு புருஷனா, பெரியவருக்கு பிள்ளையா, உமாவுக்கு தகப்பனா உறவு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சு உங்களெல்லாம் சிக்கல மாட்ட வச்சிருக்கிறானே, அவன் தான் கொள்ளைக்கார ராஜலிங்கம். எல்லாரும் ஏன் இந்த எடுத்து முடியாத நிக்கிறீங்க? குழந்தைங்க, அந்த கேடு விட சிவகாமியும் அது கூட்ட வேற என்ன பண்ற பாருங்க. ஒய்யார கொண்டையா தாழம் பூவா, அது உள்ளே இருக்குமா ஈரும்பேன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குடி. ஆமா ஆமா, உன்னை பார்த்தா யாராவது சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துட்டு இந்த பூனையும் பாலை குடிக்குமாங்கிற மாதிரி நிக்கிறியே? சொல்றதுக்கே நான் கூசுது, நினைக்கிற உடம்பெல்லாம் நடுங்குது. ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வச்சுக்குவாங்கன்னு. அது ஆம்பளைக்கு. இவ பொம்பளை. நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணை பத்தி நாக்குல நரம்பு இல்லாம இப்படி பேசுறீங்களே, இது நியாயமா? நியாயத்தை பத்தி வேற இவ பேசுறான். ஏயா பெரியவர, உனக்கு கண்ணுதான் இல்ல, அறிவுமா இல்லாம போச்சு. எவனே ஒருத்தரை காட்டி புருஷன் சொல்லி ஏமாத்துறான். அவன் உன் பையனா இல்ல, அவன் கூட உனக்கு தெரியல. இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு கொடுமையா? மாமா, என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். எனக்கு செஞ்சாலும் பரவாயில்லை. உன்னை நம்பி இந்த குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு ஊரை விட்டு போயிருக்கானே உன் புருஷ சோமு, அவனுக்கே துரோகம் பண்ணிட்டியே. சித்தார கள்ளி வரவடிக்க போனானா கத்தார முழு கொத்தார பத்துக்குச்சான். இன்னமா இந்த கதை? இவ் புருஷன் வெளியூருக்கா போயிருக்கான்? ஜெயிலுக்குள்ள போயிருக்கான்? என்ன, சோமு ஜெயிலுக்கு போயிருக்கானா? உண்மையாவா? சிவகாமி, இதை ஏன் என்கிட்ட சொல்லல? இவ்வளவு பெரிய துரோகத்தை நீ செய்வேன்னு கனவுல கூட நான் நினைக்கலையே. மாமா, நான் தெய்வமா மதிக்கிற உங்க வாயால் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அப்பா, ஓடுகிறவா கூட சேர்ந்து துரோகனாலாம். இந்த கேடு கட்டவா சொன்னதுக்கு ஆமா போட்டீங்க. எவனையோ ஒருத்தரை பார்த்து அண்ணன் சொன்னீங்க. அவன் உனக்கு அண்ணன் இல்ல தெரியுமில்ல, அதை நீ சொல்லணுமில்ல. அதை விட்டுட்டு இவன் கூட சேர்ந்து போய் நாடகமா அண்ணன். சிச்சே, குடும்பமே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்பந்தமே பண்ணிருக்க மாட்டேன். சிவகாமி, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்ச போதே சொன்னேனே, இந்த குடும்ப கௌரவமே உன் கையில தான் இருக்குன்னு. பாவி சிதச்சட்டியே. மாமா, சிவகாமி, உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாம அத்தனை மதிப்பு வச்சிருந்தேனே, இப்ப ஊராரெல்லாம் கேட்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில சொல்ல போறேன்? கண்டவனை கொண்டு வந்து நிறுத்தி என் மகன் இந்த கூட நம்ப வச்சியே. நீ என் மகனு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு அன்னைக்கு ராத்திரி என் பேத்தி என் கூட தூங்க அழைச்சிட்டு போனேனே. நான் தான் கிழவன் குருடன், என்ன ஏமாத்தினேன். தகப்பன் முகம் பார்த்தறியாது அந்த சிசுவையே ஏமாத்தினேன். ஆண்டவா, இதெல்லாம் கேட்கவா என்ன உயிரோட வச்சிருக்கே, என்ன உயிரோட வச்சிருக்கே. ஐயோ, இரு இப்ப ஊர் பூரா சொல்லி உன்னை காரி துப்ப வைக்கல. என் பேர் சந்தான சுந்தரி இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போதுண்டி, நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும். ராஜலிங்கங்கிற திருட்டு பையனை கொண்டு வந்து நிறுத்தி அவன் உன் புருஷன் சொன்னியே, அது கேட்டது போதும். அந்த திருடி கொண்டு வந்து கொடுத்த பொருளை எல்லாம் எங்களுக்கு சீதனமா தந்தி எங்களை நம்ப வச்சியே, அதை கேட்டது போதும். பெத்த குழந்தைகிட்ட அப்பேன்னு சொல்லி ஆள்மாறாட்டம் செஞ்சியே, அதை கேட்டது போதும். ஆசை நாயனை வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு கண்ணில்லாத கலவனை நம்ப வச்சியே, அதை கேட்டது போதும். மாமா, என்ன நம்புங்க. சிவகாமி, இல்ல தொடாத. ராதா, அண்ணி, ராதா, உறவனே அண்ணி போறவே. ஆள நாரங்களா போடு. போய் வரியா. போய். அத்தையே போய். அண்ணா, உன் பொண்டாட்டி அடுப்பே கொல்லவியா, அது உன் பொறுப்பு. என்னடி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எந்த புருஷன் சும்மா இருப்பான்? அண்ணா, வேண்டாப்பா, ஆத்திரத்துல ஏதாவது சேர்த்து மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடாத. பேசாம அந்த மானங்கட்டால வீட்டை விட்டு விரட்டிடு. சிவகாமி, வாயிலே
நிமிர்ந்துடு. பயப்படாதே, உன்னை நான் நம்புறேன். எல்லாத்துக்குமே சாட்சி வச்சுக்கிட்டு தான் மனைவியை நம்புறதுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, வழக்கு. ஏன் மனைவியே நான் கைப்பிடித்த ஏன் சிவகாமியே எனக்கு நல்லா தெரியும். சிவகாமி, ஆண்டவனே வந்து உனக்கு நான் சாட்சி சொன்னா கூட நான் அதை நம்ப மாட்டேன். கணவன் மனைவிங்கிற பந்தமே நம்பிக்கையில நான் பிறக்குது. உனக்கு நான் தாலி கட்டினப்பா, உன்னை நம்பி என்ன ஒப்படைக்கிறேன்னு தலையை குனிஞ்சுக்கிட்டு சொல்லாம சொன்னியே, அதே மொழியை இப்போ உன் கண்கள்ல பாக்குறேன். நான் உன்னை நம்புறேன் சிவகாமி, நம்புறேன்.